ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஈஸி 3D தமிழ். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து இப்போ சிலிண்டரை கிளிக் பண்ணிக்கலாம். சிலிண்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டு செய்ய போகிறோம், ஃப்ளாகோட ஸ்டாண்டு செய்ய போகிறோம். நல்லா ஸ்கேல் பண்ணிக்கோங்க, நல்லா பெருசாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவு போதும், இந்த ஹைட் போதும். இப்போ கீழே வந்து ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அன்செலக்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு கீழே உள்ள ஃபேஸ் தான் தேவை. இப்போ எக்ஸ்ட்ரூட் ஷிஃப்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு போதும். திருப்பி ரிப்பீட்டட் எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் இப்படின்னு கொடுக்கலாம். இல்லை நமக்கு ஃபஸ்ட்டே கொடுத்ததுனால ஜி ப்ரெஸ் பண்ணி இதை அப்படியே கீழே மூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி திருப்பி ரிப்பீட்டட் ஜி ப்ரெஸ் பண்ணி திருப்பி கீழே இறக்குறோம். ஓகே, திருப்பி ஜி ப்ரெஸ் பண்ணுறோம், ஸ்கேல் பண்ணுறோம், திருப்பி ஜி ப்ரெஸ் பண்ணுறது. ஜி என்னென்னா எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மூவ் பண்ணுறோம். ஓகே, கீழே வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ மேலே என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி தான் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டீசெலக்ட் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணி டீசெலக்ட் பண்ணுறோம். இப்போ ஷிஃப்ட் ரைட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் கொடுத்து ஆர் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிடுறோம். ஓகே, இந்த அளவு ஸ்கேல் பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட் ரைட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் இப்போ அப்படியே மூவ் பண்ணுறோம். ஓகே, இந்த அளவு போதும். ஸ்பியர் ஆட் பண்ணுறோம். ஸ்பியர் ஆட் பண்ணி மேலே கொண்டு போயிடுவோம். இப்போ அது ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணிடலாம் ஸ்பியரை. ஓகே, இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஸ்கேல் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பக்கா. இப்போ கீழே வந்து ஃப்ளோர் போடுறதுக்கு பாக்ஸ் க்யூப் செலக்ட் பண்ணிக்கிறோம். க்யூபை வந்து நல்லா பெருசாக ஸ்கேல் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுறோம். நம்ம கீழே ஃப்ளோர் மாதிரி போட்டுறோம். இது இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக்கிக்கலாம். ஃப்ளோரை வந்துட்டு உள்ளே பெருசாக்கிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃப்ளாக் தேவை. ஓகே, இந்த அளவு போதும். இப்போ நம்மளுக்கு ஃப்ளாக் தேவை. பிளெயின் வந்து ஆட் பண்ணோம். பிளெயின் ஆட் பண்ணி இதை வெளியில் எடுப்போம் பிளெயினை. இப்போ வந்து இந்த பிளெயின் இருக்குல்ல, இதில் வந்துட்டு பாலி பிளெயினில் வந்துட்டு ஒரு வித்து வந்து ஒரு 12 ஹைட்டு வந்து ஒரு 7 வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். 90 ரொட்டேஷன். ஓகே, இது கரெக்டாக அந்த சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டரில் மேலே வச்சு உள்ளே வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்னாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு டிவி ப்ரெஸ் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே ஷேடிங்கில் வந்துட்டு வயர் ஃப்ரேம் ஆன் ஷேடட் இருக்கா, இதை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஸ்னாப் பண்ணுறோம். வி ப்ரெஸ் பண்ணி ஸ்னாப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்ட்ரு பார்த்து இந்த சைடு சென்ட்ரு. ஓகே, ஸ்னாப் பண்ணியாச்சு. கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இப்போ இதோட ஹைட்டை வந்து நம்ம நல்லா கூட்டிடுவோம். ரெண்டையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ வேட்ச் பிடிச்சி கொஞ்சம் ஹைட்டு நல்லா ஏற்றிக்கலாம். ஓகே, இந்த ஹைட்டு ஓகே, பக்கா. இப்போ அதே மாதிரி ஷிஃப்ட்டு ரைட் கிளிக் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கோங்க. செப்பரேட் பண்ணிவிட்டு இப்போ வயர் ஃப்ரேம் ஆஃப் பண்ணுறோம். ஓகே, இவ்வளோ தாங்க, சிம்பிள் மாடல் பண்ணியாச்சு. முக்கியமாக வந்து ஃப்ளாகை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ரைட் பண்ணிவிட்டு ஸ்மூத் அந்த ஆப்ஷனில் வந்துட்டு டிவிஷன் வந்து ஒரு 3 கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த கொடியை வந்து ஃப்ளாக் பறக்கும்போது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து வேணும், டெக்ஸ்சர் டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் வந்து இதுக்கு டெக்ஸ்சர் எப்படி பண்ணுறங்கிற டுட்டோரியல்ஸ் நான் போடுறேன். இதுக்கப்புறம் வந்து nCloth யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃப்ளாகை காற்றுக்கு பறக்க வைக்கிறதுங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம டெக்ஸ்சர் அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஃப்ளாகை தனியாகவும் இந்த போலை தனியாகவும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளாகை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து இந்த மெனு செட்டுன்னு சொல்லுவாங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எஃபெக்ட்ஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி nCloth ஆப்ஷன் போய் கிரியேட் nCloth அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, அப்ளை ஆயிடுச்சு. இதே மாதிரி போலை செலக்ட் பண்ணிவிட்டு nClothல கிரியேட் பேசிவ் கொலைடர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா அந்த ஃப்ளாக் வந்து அந்த
கிளாத் சிமுலேஷன் ஆகி விழுகிறத பார்ப்பீங்க. இதில் வந்துட்டு நம்ம இது போல்லேருந்து தனியாக நகண்டு விழுகுது பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்மளுக்கு அந்த போலோட ஒட்டியே தான் இருக்கணும், கம்பைன் பண்ணியே தான் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த கிளாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி இந்த 2 எட்ஜ் இருக்குல்ல, இந்த 2 எட்ஜில் உள்ள எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த போலை செலக்ட் பண்ணுறோம். போலை செலக்ட் பண்ணிட்டு என் கன்ஸ்ட்ரெயின்ட்னு இருக்கா, இதில் போயிட்டு பாயிண்ட் டு சர்ஃபேஸ், இது வந்து அதோட கம்பைன் ஆகி இருக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ ஒரு கார்னர் வந்து நல்லா கம்பைன் ஆகிருக்கு. அப்படியே ஒரு துணி விழுந்தால் எப்படி விழுகும், அந்த அனிமேஷன் ஆகுது இதில். இப்போ நம்ம இதை வந்து காற்றுக்கு பறக்க வைக்கிற மாதிரி பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, nCloth செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு அவுட்லைனரோ இல்லை இந்த சென்டர் பாயிண்டில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா nCloth செலக்ட் ஆகிருக்கும். nCloth அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விண்டு ஸ்பீடு இருக்குது தெரியுமா, விண்டு ஸ்பீடு வந்து ஒரு 25 வைங்க. 25. விண்டு நாய்ஸ் வந்து ஒரு 0.200 கொடுங்க. இல்லை உங்களுக்கு வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த விண்டு டைரக்ஷன் இருக்குல்ல, இது XY Z இந்த ஆப்ஷன்ஸில் மேலே கீழே சைடில் வந்து விண்டோட டைரக்ஷனை மாற்றி விடும். விண்டு ஸ்பீட் 25 வச்சதுக்குரிய அவுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டு வந்து சூப்பர். இதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்டில் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.